ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தமிழ் டப்டு வெர்ஷன்லேயே ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரி லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அப்பா பையன் ரெண்டு பேருமே வந்து மயங்கி கிடக்கிற மாதிரி பீச் ஓரத்தில் வந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவங்க பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு போல், அவங்க இறந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கெலாம் வந்து ஃபோன் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு நல்லா மயக்கத்தில் படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் வந்து அவங்கள விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போவாங்க. ஸோ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பையன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. அப்பா வந்து லவ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து தெரிய வரும் பையன் வந்து ஒரு பொண்ணையும் அப்பா வந்து இன்னொருத்தவங்களையும் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வயசில் அப்பாவுக்கு லவ் வரனால என்னென்ன இஷ்யூஸ் ஆகுது, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னெல்லாம் இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக எடுத்திருப்பாங்க. படம் வைஸ் ஸ்டோரி வைஸ் ஓரளவுக்கு ஓகேயான ஸ்டோரி தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு போனாலும் கூட செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளை வந்து ஜாலியாக சிரிக்க வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ் டப்பிங்குமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சினிமாட்டோகிராஃபி வை, பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸ் இது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுற மூவி தான் இது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாதிரி திருநெல்வேலி சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.